வணக்கம் யுவராணி. இன்று குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு குருஸ்தலங்களில் மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நவ கிரகங்களில் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது குரு தலம். அந்த வகையில் இன்று குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். குறிப்பாக திருச்செந்தூர் குருஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாகவும் இருந்து வருகிறது. பரிகார ஸ்தலங்களில் சிறந்த தலமாகவும் இந்த திருச்செந்தூர் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் இங்கு செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று குரு பயிற்சி நடைபெறுவதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நேற்று இரவு முதலே திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். அந்த வகையில் திருச்செந்தூருக்கு தனி சிறப்பும் உண்டு. முருகப்பெருமான் அப்பன் சிவபெருமானுக்கு திருச்செந்தூரில் நின்று குருவாக நின்று திருச்செந்தூரில் நின்று பாடம் நடத்தியதாகவும் ஒரு வரலாற்று சிறப்பும் உண்டு. அந்த வகையில் இன்று குரு பயிற்சியை முன்னிட்டு திருச்செந்தூர் ஒரு சிறப்பு தலமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று பரிகார பூஜைகளும் பக்தர்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று குரு பயிற்சியை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரணை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு உதயமாக அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் கோயிலை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம், முதியோர்கள் தரிசனம் என வர்த்தக முறைகள் இருந்து வருகிறது. அந்த வகையில் 100 ரூபாய் கட்டண தரிசையில் சுமார் 3 மணி முதல் 4 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் அந்த பொது தரிசனத்தில் 4 மணி முதல் 5 மணி நேரம் வரையிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் குழுமி இருந்து வேண்டுதல்களும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் வேத மந்திரங்கள் முழங்க சில பக்தர்கள் பரிகார பூஜைகளும் செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் இன்று குரு பயிற்சியை முன்னிட்டு திருச்செந்தூர் உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அலங்கார பூஜைகளும் நடைபெறுகிறது. இன்று குரு பயிற்சி என்பது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குரு பகவான் வேறொரு ராசிக்கு இடம்பெறுவார். குறிப்பாக 12 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இன்று மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி செய்கிறார். இதனை தொடர்ந்து இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு பல்வேறு பரிகார பூஜைகளும் செய்து பல்வேறு வேண்டுதல்களையும் பக்தர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது பக்தர்களை மிகவும் வழிபாட்டு தளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் பக்தர்கள் இன்று சிறப்பான வழிபாடுகள் நடத்தி வருகிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு மேல் இந்த குரு பகவான் குரு பயிற்சி அடைகிறார். இதனையொட்டி பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் பரிகார பூஜைகள் செய்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். யுவராணி.